ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. பாமக தலைவர் அன்புமணியை ஆரத்தழுவி கண்ணீருடன் வரவேற்றிருக்கிறார் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்திற்கு வந்த அன்புமணியை ராமதாஸ் ஆரத்தழுவி கண்ணீரோடு வரவேற்றிருக்கிறார். ராமதாஸ் சரஸ்வதியின் 61வது ஆண்டு திருமண நாளை முன்னிட்டு ஆசிர்வாதம் பெற்றிருக்கிறார் அன்புமணி. கருத்து வேறுபாடு முடிவுக்கு வந்ததா என்ற கேள்விக்கு இனி நல்லது நடக்கும் என்று அன்புமணி ராமதாஸ் பதிலளித்திருக்கிறார். ராமதாஸ் சரஸ்வதியின் 61வது ஆண்டு திருமண நாளை முன்னிட்டு அன்புமணி ராமதாஸ் நேரில் சென்று ஆசிர்வாதம் பெற்றார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸை ஆரத்தழுவி அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் கண்ணீருடன் வரவேற்றார். அந்த புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்திற்கு வந்த அன்புமணியை ராமதாஸ் கண்ணீருடன் ஆரத்தழுவி வரவேற்றிருக்கிறார். கடந்த 1.5 ஆண்டுகளாக தந்தை மகன் இருவருக்கும் இடையே பல்வேறு பூசல்கள் இருந்த நிலையில் இந்த சந்திப்பின் மூலம் அந்த சர்ச்சைகள் முடிவுக்கு வருகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கருத்து வேறுபாடு முடிவுக்கு வந்ததா என்ற கேள்வி அன்புமணி ராமதாஸிடம் எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் இனி நல்லதே நடக்கும் என்று பதிலளித்திருக்கிறார். இன்று அப்பா அம்மாவுடைய திருமண நாள். குடும்பத்துடன் சென்று அவர்களுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டோம். இனி நல்லது நடக்கும். இனி நல்லது நடக்கும். ராமதாஸ் சரஸ்வதியின் 61வது ஆண்டு திருமண நாளை முன்னிட்டு நேரில் சென்று ஆசிர்வாதம் பெற்றிருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ். அன்புமணியை ஆரத்தழுவி கண்ணீருடன் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வரவேற்றிருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்திற்கு வந்த அன்புமணியை ராமதாஸ் வரவேற்றிருக்கிறார். ஆரத்தழுவி கண்ணீருடன் வரவேற்றிருக்கிறார். கருத்து வேறுபாடு முடிவுக்கு வந்ததா என்ற கேள்விக்கு இனி நல்லது நடக்கும் என்று அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களிடையே பதிலளித்திருக்கிறார். மகனை கண்டதும் ஆரத்தழுவி தந்தை ராமதாஸ் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார். அவ்வாறே அவரை வரவேற்றும் இருக்கிறார். குடும்பத்துடன் தந்தையை அன்புமணி ராமதாஸ் சந்தித்திருக்கிறார். அப்போது ஆரத்தழுவி அவரை கண்ணீரோடு அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வரவேற்றிருக்கிறார். ராமதாஸ் சரஸ்வதியின் 61வது ஆண்டு திருமண நாளை முன்னிட்டு அன்புமணி ராமதாஸ் நேரில் சென்று தந்தையும் அக்கட்சி நிறுவனருமான ராமதாஸிடம் ஆசிர்வாதம் பெற்றிருக்கிறார். குடும்பத்துடன் நேரில் சென்ற பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸை ஆரத்தழுவி கண்ணீருடன் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வரவேற்றிருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்திற்கு வந்த அன்புமணியை ராமதாஸ் வரவேற்றிருக்கிறார். அது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. மகனை ஆரத்தழுவி கண்ணீருடன் தந்தை ராமதாஸ் வரவேற்றிருக்கிறார். ராமதாஸ் சரஸ்வதியின் 61வது ஆண்டு திருமண நாளை முன்னிட்டு குடும்பத்துடன் சென்று அன்புமணி ராமதாஸ் ஆசிர்வாதம் பெற்றிருக்கிறார். சந்திப்பிற்கு பிறகு வெளியே வந்த அன்புமணி ராமதாஸிடம் கருத்து வேறுபாடு இந்த சந்திப்பின் மூலம் முடிவுக்கு வந்ததா என்ற கேள்வி செய்தியாளர்கள் மத்தியிலிருந்து எழுப்பப்பட்டது. அதற்கு இனி நல்லது நடக்கும் என்று அன்புமணி ராமதாஸ் பதிலளித்திருக்கிறார்.
இந்த சந்திப்பின் மூலமாக பாமகவின் உட்கட்சி மோதல் முடிவுக்கு வந்ததா என்ற கேள்வி எழுந்துள்ளது. கருத்து வேறுபாடு முடிவுக்கு வந்ததா என்ற கேள்விக்கு இனி நல்லது நடக்கும் என அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களுக்கு பதிலளித்திருக்கிறார். கடந்த 1.5 ஆண்டுகளாக தந்தை மகனுக்கிடையே பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வந்த நிலையில் தொடர்ந்து உட்கட்சி பூசலும் நிலவி வந்த நிலையில் தற்போது இந்த சந்திப்பின் மூலம் அந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் முடிவுக்கு வந்ததா என்ற கேள்வி எழுந்தது. அதற்கு இனி நல்லதே நடக்கும் என்று அன்புமணி ராமதாஸ் பதிலளித்திருக்கிறார். ராமதாஸ் சரஸ்வதியின் 61வது திருமண நாளை முன்னிட்டு குடும்பத்துடன் அன்புமணி ராமதாஸ் சென்று ராமதாசிடம் ஆசிர்வாதம் பெற்றிருக்கிறார். பாமக தலைவர் அன்புமணியை ஆரத்தழுவி கண்ணீருடன் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வரவேற்றிருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்திற்கு வந்த அன்புமணியை ராமதாஸ் ஆரத்தழுவி வரவேற்றிருக்கிறார். ராமதாஸ் சரஸ்வதியின் 61வது ஆண்டு திருமண நாளை முன்னிட்டு ஆசிர்வாதம் பெறுவதற்காக குடும்பத்துடன் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தந்தை ராமதாஸை சந்திக்க சென்றிருக்கிறார். ராமதாஸ் அன்புமணி நிகழ்ச்சி சந்திப்பு முடிவுக்கு வரும் பாமக உட்கட்சி மோதல், ஆரத்தழுவிக் கொண்ட ராமதாஸ் அன்புமணி, தைலாபுரத்தில் நிகழ்ச்சி தருணம். இனி நல்லது நடக்கும். முடிவுக்கு வரும் பாமக உட்கட்சி மோதல், இனி நல்லது நடக்கும் என்று அன்புமணி பதில். ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.